ஆளுங்கட்சியுடைய அந்த பேச்சாளர் கலைராஜன் நினைக்கிறேன் பட்டவர்த்தனமாக என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு மேலே தப்பு, அது ஏன் போகணும், ஏன் கண்டவனி நம்பி போகணும், இது ஒரு பேச்சா? அப்போ அவர் அப்படி பேசலாமா? அதை மடைமாற்றம் செய்வதற்காக அந்த பெண் மீதே திருப்புவது, காப்பி வெளியில் சர்க்குலேட் பண்ணதற்கான ஒரு காரணமாகவும் நான் அதை தான் பார்க்குறேன். அதாவது இவர்கள் ஒழுக்கம் என்று நினைக்கக்கூடிய அல்லது இவர்கள் கருதக்கூடிய விஷயத்திற்கு அப்பாற்பட்டு இருந்திருக்கிறார். ஊடார என்ன சொல்ல நினைக்கிறாங்க, ஷி இஸ் இன்வைட்டட் தட் ட்ரபிள், இதை தான் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க, இதுதான் அவங்க நிறுவனம் நினைக்கிறாங்க. இது சரியா? நேத்தி கமிஷனர் அருண் அவர்கள் செய்தியாளர் சந்தித்த சில விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த சாருன்ற ஒரு நபர் அப்படி ஒரு கேரக்டரே இல்லை, நம்ம அந்த நிறைய பத்திரிகையில் போடுறதுலாம் தவறான செய்தி. அப்போ எஃப்ஐஆரில் தவறான செய்தியா? எஃப்ஐஆரில் சாருன்றது வந்திருக்கே, அது தவறான செய்தியா? அப்போ பாதிக்கப்பட்ட பெண் தவறான செய்தியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வருகிறீர்களா? ஒரு ஆடி கார் வந்ததுன்றாங்க. இந்த ஆடி கார் எப்படி அங்கே வந்தது? அந்த ஆடி காருக்குள்ளே தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த ஆடி காருக்குள்ளே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அது யாருடைய கார்? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது. காவல்துறையை பார்த்து தான் சரமாரி கேள்வியில் கேட்க முடியும். இந்த ஆழ்வர்களை கேட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இவர்கள் பதுங்குகிறார்கள். உதயநிதி எங்கே அந்த உதவாநிதி இப்போ வரைக்கும் தலைகாட்டிலே? ஏன் எங்கே ஸ்டாலின் இது வரைக்கும் வாயை திறக்கலையே? ஏன்? இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த விஷயத்தை பற்றி ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அரசாங்கம் உண்மைகளை மறைக்கிறாங்க, இல்லை விசாரணையில் ஒரு தொய்வு இருக்குது, ஒரு தலைபட்சமாக இருக்குன்னு பல பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதுனால இன்னும் உரைச்சிருச்சோ தெரியல, அதனால் நம்மனா இடம்பலம் சேனல்னு சொல்லுங்க. இது மாதிரி யூடியூப் மீடியம் அப்புறம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொன்னதெல்லாம் உரைச்சிருச்சான்னு தெரியல. தொலைக்காட்சியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாமே இது ஒரு டிஸ்கஷனாக கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறப்போ அவங்க கருத்துக்களை சொன்னாங்க. அதில் சில பேர் அந்த மாணவியை குறித்து சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு ஹைகோர்ட்டில் பல கண்டனங்களும் அறிவுரைகளும் வழங்கியிருக்காங்க. அதை குறித்து தான் கிஷோர் கே சாமி அவர்கிட்ட கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வணக்கம். வணக்கம். த அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். இப்போ ஒரு ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவன். அவன் இது மாதிரி ஹேபிச்சுவல் அஃபெண்டர் நிறையா பண்ணியிருக்கான். ஸோ மாணவிகளை இது மாதிரி பாஸ்ட்டில் பண்ணியிருக்கான். அதில் இந்த ஒரு மாணவியோட விஷயம் வெளில தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே எல்லா விஷயமும் பேசிட்டாங்க. பட் இந்த புதர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அரசியல்வாதிகள். அவங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லை. அது ஒரு காலேஜ், அந்த காலேஜில் புதரும் இருக்கும், கிரவுண்டும் இருக்கும், மரம் இருக்கும், பார்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அங்கேயே அவர்கள் சென்றார்கள் அப்படிங்கிற ஆங்கிளில் நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஏதோ ஒரு சின்ன நியாயம் இருக்குதுன்னு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போது நாடாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மளை ஒரு ஆபத்தான இடத்துல போட்டுக்கிறது, ஒரு புட்டிங் ஆர் செல்ஃப் அட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏன் போட்டாங்க அப்படின்னு இப்போ நம்ம தங்கைக்கோ இல்லை ஒரு டாட்டர்கிட்டையோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பெண் தோழிக்கிட்டேயோ சொல்கிற மாதிரியான ஒரு பார்வையில் அக்கறையில் தானே சொல்கிறாங்க. அது தவறா என்ன? அதாவது இது ஒரு 280 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி. சரியா? அந்த இதை எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 280 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதில் இங்கே ஒரு சில விடுதிகளும் இருக்குது. இதை தவிர்த்து நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, மாணவர்கள் படிக்க மட்டும்தான் அங்கே செல்கிறார்களா என்றால் படிக்க செல்கிறார்கள். மற்ற இடத்துல விடுதியிலேயும் இருப்பாங்க. இப்போ விடுதியில் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும்? மாணவர்கள் எல்லா நேரமும் படித்து கொண்டே இருக்கணுமா? கல்லூரி மாணவர்கள் இங்கே இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, சும்மா உடச்சே பேசலாம், லவ் பண்ணுவாங்க, பேரா இருப்பாங்க. தப்பு இருக்கு? இல்லை தப்புன்னு சொல்லல, இதெல்லாம் இருக்கும். ஒரு காலேஜ்னா இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் கல்லூரியில் இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ திரைப்படங்களில் கல்லூரியில் நடக்கிறத நம்ம அப்படியே சிதற விட்டு பார்க்குறோம், ரசிக்கிறோம். அதுவே கல்லூரியில் நடக்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். ஸ்கூல் பசங்களே காதலிக்கிற மாதிரி ஒரு டிவி மாதிரிலாம் போடுறாங்க. அதையெல்லாம் நம்ம சில்லறையை சிதற விடுறோம். சரிங்க, நான் அது ஆமோதிக்கலை. ஸ்கூலில் அது நடக்கிறத நான் ஆமோதிக்கலை. கல்லூரின்னு வந்துருச்சுனாக்க அவங்களுடைய தே ஆர் ஆஃப் ஏஜ். சரியா? அந்த இடத்துல அவர்கள் நெருக்கமாக பழகுவது அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சரி, அப்படி நெருக்கமாக பழகுகிறார்கள் அப்படின்னு வச்சுட்டாலும் கூட ஒரு பொது இடத்துல அத்துமீறி நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது தவறு. இப்போ அதை கண்டிப்பதற்கு விதிமுறைகளே இருக்குது. அதாவது பல்கலைக்கழகத்துடைய விதிமுறைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி இந்த ஒரு பாலியல் அத்துமீறலுக்கு நீங்கள் இதை சாக்கா சொல்லுவீங்க? அவங்க ஏன் அங்கே போனாங்கன்னா வேறு எங்கே போனோம்? 280 ஏக்கரும் இந்த இடம் போகக்கூடாத இடம்னு ஏதாவது இருக்கா? ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்னு எதுவும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அங்கே போர்டு இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸில் போய் இவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அது தவறுன்னு சொல்லுங்கள். புதருக்குள் போனாலும் என்ன புதர்? அங்கே செடிகள் இருக்கும்,
அப்போ அதை புதர்னுவீங்களா இல்ல நீங்கள்? யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்க? முதல்ல அதை பேசிடுவோம். யார் இந்த மாதிரி? ஆளுங்கட்சியினர் சொல்கிறாங்க. ஏங்க ஆளுங்கட்சியினர் மட்டும்தான் சொல்றாங்க. ஆமாம், ஆளுங்கட்சியுடைய நியாயமா பேசலாம் கொஞ்சம். வேற யார் ஆளுங்கட்சியினர் சொன்னாங்க? மட்டும்தான் சொல்றாங்க. வேற யார் சொன்னாங்க? எல்லா பூமருங்களும் சொல்றாங்க அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். ஆளுங்கட்சி முக்கியமாக சொல்கிறாங்கல்ல, ஏன் சொன்னாங்க? இதான் என்னுடைய கேள்வி. அது அவங்க மேல தான் தவறு. அது அரசாங்கத்து மேல வந்து திருப்புறது ஏன்ற ஒரு கேள்வியில் அப்படி சொன்னா அது தவறு தான். ஆளுங்கட்சி அப்படி சொல்லியிருந்தா அது வந்து தவறு தான். பட்டவர்தனமாக தொலைக்காட்சியில் சொல்கிறாரு, ஆளுங்கட்சியுடைய அந்த பேச்சாளர் திங் கலைராஜன் நினைக்கிறேன், ம். அவர் சொல்கிறாரு, பட்டவர்தனமாக என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு மேலே தப்பு, ஏன் போகணும், ஏன் கண்டவனி நம்பி போகணும், இது ஒரு பேச்சா? அந்த பொண்ணு மேல தப்பு அப்படின்றது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ அவர் அப்படி பேசலாமா? பேசுகிறாரு. அப்போது நம்முடைய கேள்வி இங்கே ஸ்ட்ரெயிட்டவே என்ன வருது அப்படின்னா, இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு அப்படின்றதை, அது ஏதோ உங்களுக்கு களங்கம் ஏற்படுத்தி விடுமோன்னு, களங்கம் ஏற்படுத்தி விட்டது, அதை மடைமாற்றம் செய்வதற்காக அந்த பெண் மீதே திருப்புவது. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில் சர்க்குலேட் பண்ணதற்கான ஒரு காரணமாகவும் நான் அதை தான் பார்க்குறேன். அதாவது அந்த பெண் வந்து அவங்க ஒன்றும், அதாவது இவர்கள் ஒழுக்கம் என்று நினைக்கக்கூடிய அல்லது இவர்கள் கருதக்கூடிய விஷயத்திற்கு அப்பாற்பட்டு இருந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஊடார என்ன சொல்ல நினைக்கிறாங்க, ஷி ஹஸ் இன்வைட்டட் த ட்ரபிள். இதை தான் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க, இதை தான் அவங்க நிறுவ நினைக்கிறாங்க. இது சரியா? இல்ல இது நிறுவனம் நினைக்கிறது அப்படிங்கிறது தவறுங்க. பட் அந்த ஒரு விஷயத்தையும் பேசணும் இல்லையா? இது இன்னைக்கு வந்து அரசாங்கம் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு பேசுறது ஓகே. அட்லீஸ்ட் தி செகண்ட் டே, தி தேர்ட் டே இதுவும் ஒரு ப்ராப்ளம். தி அதர் சைடு ஆஃப் தி ப்ராப்ளம். இல்ல இது எப்படி நீங்க ப்ராப்ளம்னு சொல்லுவீங்க? நான் காதலிக்கிறது ரெண்டு பேர் வந்து அந்யோன்யமா இன்டிமேட்டா இருக்கிறது எப்படி நீங்க வந்து தவறுன்னு சொல்லுவீங்க? காதலிக்கிறத தப்புன்னு சொல்லங்க. அவங்க அடல்ட்ஸ் ஓட்டு போடுற ஒரு உரிமையும் இருக்குன்னா, அவங்களுக்கு காதல் பண்றதுக்கான உரிமையும் வந்து இருக்கான்னு கேட்டா, அதே தே ஹேவ் பிகம் அடல்ட்ஸ் ஓகேவா? அந்த நேரத்துல அவங்க படிப்பு நிறுத்திட்டு நிறைய பேர் ஆண்டர்பிரனர்ஸா கூட வந்து மாறி இருக்காங்க. அது அந்த வயசு அப்படி. ஆனா அவங்க எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? என்ன பண்ணாங்க அவங்க? அவங்க என்ன பண்ணாங்க? சரி. அவங்களுடைய அந்த டைம்ல, அதாவது அவங்களுடைய காலேஜ் நேரம் முடித்து அவர்களுடைய விடுதிக்கு அருகில் அவர்கள் இருவரும் அந்யோன்யமாக இருந்தார்கள் வச்சுப்போம். சரி, ஒரு பேச்சுக்கே சொல்றேன் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தி டீடைல்ஸ். இல்ல இல்ல அது நம்ம எப்பவுமே அந்த மாதிரி பேச தேவையும் கிடையாது நமக்கு. என்ன தப்பு? எல்லாருமே பண்றது தான் சார். என்ன தப்பு இருக்கு? நான் என்ன கேட்குறேன், காவலர்களை நிறைய வாட்டி நீங்கள் சொல்லியிருப்பாங்க கிஷோர், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈசிஆரில் ஆள் நடமாட்டம் இல்லாத புதர், அதாவது சவுக்குத்தோப்பு பகுதியில் காதலர்கள் செல்ல வேண்டாம், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எத்தனையோ அறிவிப்புகள் செய்திகளாகவே வந்திருக்கு. அது ஏன் சொல்றாங்க சொல்லுங்க? இது வந்து ஒரு பொது இடம், அதனால அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கண்காணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு கேம்பஸுங்க, கேம்பஸ்குள்ளே நீங்கள் ஏன் உங்களால் கண்காணிக்க முடியல? சரி, இப்படி புதருக்குள் செல்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னே வைப்போம். அதுவே ரொம்ப தவறான ஒரு அபத்தமான சொல்கிறேன், சொல்லக்கூடியவர்களை நான் பார்த்து சொல்கிறேன், இது ஒரு அபத்தமான வாதம். சரி, அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா கூட உங்கள் கண்காணிப்பு கேமராக்கள் என்ன செய்து கொண்டிருந்தன? இங்கே தான் அரசாங்கத்து மேலே முழு பழியும் கோபமும் போட வேண்டிய அந்த நேரத்தில் வந்து முழுக்க முழுக்க இந்த காலேஜ் நிர்வாகம் செய்த தவறுன்னு தான் உதிக்குது இந்த பிரச்சனை இல்லையா? அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் அரசாங்கத்துக்கு எப்படி பொறுப்பே இல்லைன்னு சொல்ல முடியும்? அரசாங்கத்துக்கு, அதாவது நம்ம கேட்குறது இங்கே என்னென்னா, அரசாங்கம் சொதப்பியது எங்கே? இந்த இன்சிடென்ட் தவிர்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுத்த நடவடிக்கைகள் இந்த எஃப்ஐஆரை கசிய விட்டதிலிருந்து ஆரம்பித்து அங்கே அவங்க ஸ்லிப் ஆனாங்கன்றதை நம்ம சொல்கிறோம். அமைச்சர் பேசினது எல்லாமே, அது அமைச்சர் பேசினது மாறி மாறி பேசுகிறாருங்க. சரி, இன்னி வரைக்கும் மாசுங்கிற நபர் ஏன் பேச மாட்டேங்கிறார்? ஏன் பேச மறுக்கிறார்? பேசணும். அவரோட அந்த சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர் இவருடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் தான் வெளியே வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்போ அவருடைய மாவட்டத்துக்கு கீழே தானே இது வருது. அவர் ஏன் பேச மாட்டேங்கிறார்? அவர் ஏன் பேச மறுக்கிறார்? சரி, ஹைகோர்ட் என்ன சொல்லுது? இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய வீட்டில் போய் சாப்பிட்டுருக்காங்க. ஆமாம், அந்த புகைப்படத்தை பார்த்தேன். திருப்பி ஒளிபரப்பு மக்கள் தெரியட்டும், ஒரு வீடியோலாம் தெரியட்டும். அப்போ அவன் வீட்டில் ஏன் போய் நீ சாப்பிட்ட? யார் இந்த துணை மேயர் எதுக்காக உட்காந்துருக்காப்புல? இந்த மகேஷ் எதுக்காக உட்காந்துருக்காப்புல? அப்போ இந்த துணை மேயருக்கு ஏதோ ஒரு இடத்துல இவருடைய கனெக்ஷன் இருக்குன்றது நான் குற்றம் சாட்டுறேன். நீ தான் கூட்டு போய் உட்கார வச்சிருக்க மாசுவையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போது நேற்று வந்து கமிஷனர் அருண் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சில விஷயம் சொல்லியிருந்தார். அந்த நீங்கள் ஏன்னா நம்மளோட பேட்டியில் அந்த சாருன்ற விஷயத்தை பற்றி ஒரு பேசு பொருளாக எடுத்து பேசணும். அந்த சாருன்ற ஒரு நபர் அப்படி ஒரு கேரக்டரே இல்லை. நம்ம அந்த நிறைய பத்திரிகையில் போடுறதுலாம் வந்து தவறான செய்தி. அப்போ எஃப்ஐஆரில் வந்து தவறான செய்தியா? எஃப்ஐஆரில் சாருன்றது வந்திருக்கே,
அது தவறான செய்தியா? அப்போ பாதிக்கப்பட்ட பெண் தவறான செய்தியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வருகிறீர்களா? அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க ஏரோப்ளேன் மோடில் தான் அது இருந்தது. உங்களுக்கு எப்படி தெரியும் ஏரோப்ளேன் மோடில் இருந்தது? விசாரணையில் ஒத்துருப்பான். எப்படி அவன் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துப்பீங்களா? அவன் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்க முடியுமா? நாளைக்கு அவன் வந்து நான் தப்பே பண்ணலன்னு சொன்னால் அதை ஏற்றுப்பீங்களா? அதை எப்படி வந்து, அதாவது ஏரோப்ளேன் மோடில் இருந்ததாக அவன் சொல்கிறான்னு கூட இவர் சொல்லலை. ஏரோப்ளேன் மோடில் அது இருந்ததுன்னு இவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அதான் நான் ஆணையர் அவர்களே கேட்குறேன். உயர்திரு காவல்துறை ஆணையர் அவர்களே, ஏரோப்ளேன் மோடில் இருந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, இது சரியான கேள்வி தான் சார். சரி, உங்களுடைய எஃப்ஐஆரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுடைய எஃப்ஐஆரில் கால் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஏரோப்ளேன் மோடில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கால் வரும்? பேசிக்ஸ். ரெண்டாவது, ஏரோப்ளேன் மோடில் இருந்தாலும் சிக்னல் எங்கே இருக்குன்றது தெரியாமல் போவார். ஸோ சிக்னல் ஆஃப் பண்ணுறதுக்கு அவன் ஏரோப்ளேன் மோடில் போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? அப்போது நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக நார்மலாக பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வில் பி இன் ட்ராமா, அவங்க இந்த பாதிப்பு இதில் இருப்பாங்க, அதனால் அவங்க அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இதில் நீங்கள் வேறு ஒரு வார்த்தையை வேறு ஆட் பண்ணிக்கிறீங்க. அவர் இப்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சையில் நீதிமன்றம் குறித்து ஒரு கேள்வி திருப்தியாக இருக்கிறார். எப்படி பேண்டேஜ்லாம் அந்த மாதிரி விழுந்துச்சுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அது அந்த நபர், அந்த இவர் பாதிக்கப்பட்டவர் திருப்தியாக இருக்கிறார்னு சொல்கிறீங்க. எப்படி அவர் திருப்தியாக சொல்கிறீங்களா? எப்படி அவர் திருப்தியாக இருப்பார்? இவ்வளோ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எப்படி அவர் திருப்தியாக இருக்க முடியும்? ட்ராமாவில் தான் இருப்பாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தலாமா? சரி, அடுத்தது இவர் இந்த நபர், இவன் வந்து ஆளுங்கட்சியோட தொடர்பில் இருக்கான்றது பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரியுது. சரியா? அவனை கொண்டு போய் மாவு கட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி உங்கள்கிட்ட மாற்றம் மட்டும் தப்பிச்சு வரான்? அந்த பேண்டேஜ் குறித்தும் சந்தேகம் எழுப்பி நிறைய பேர் வந்து கேள்வி. ஆமாம், இப்போ நீதிமன்றம் வந்து என்ன கேட்குது? நியாயமான கேள்விகளை கேட்டிருக்கு நீதிமன்றம். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, பிபி என்ன சொல்கிறாரு, அரசு வக்கீல் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து துரிதமாக நடவடிக்கை, நியாயமாக காவல்துறை துரிதமாக நடவடிக்கையை எடுத்திருக்கிறது என்று அவர்களை பாராட்ட வேண்டும். இதில் என்ன பாராட்ட இருக்குது? காவல்துறை தன் கடமையை செய்திருக்கிறது. அதனால தான் நம்ம மதிக்கிறோம் காவல்துறையை. நாம் ஏன் கொண்டாடுறோம்? நம்ம கமிஷனரை, சென்னை போலீஸ் கமிஷனர், இவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவர். நம்ம இன்றைக்கி போய் பீஸ்ஃபுல்லாக போய் தூங்குகிறோம் அப்படின்னா அவர் உறங்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம வந்து அவரை கொண்டாடுறோம். இல்லைன்னா நம்ம சென்னை போலீஸ் கமிஷனை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? அதான் அவரோட டியூட்டி. அதான் டியூட்டி அப்படின்றத விட நாம் போய் உறங்குகிறோம் அப்படின்னா அவர் எங்கோ ஒரு இடத்துல உறங்காமல் கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவர்னால் நான் சொல்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட் இயங்கலைன்னா நம்ம தூங்க முடியுமா நிம்மதியாக? அப்போது இவ்வளோலாம் மகத்துவம் கொண்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு அவங்க இயங்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாதா? நம்ம பாராட்டி தான் அவங்களுக்கு தெரியுமா? ஆனால் கேள்வி என்ன வருது இங்கேன்னா, நீங்கள் அரசியல் நிர்பந்தங்களுக்காக அவர்கள் உங்கள் கைகளை கட்டி போடுகிறார்களோ என்ற சந்தேகம் வலுக்கின்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த விஷயத்தில் இருக்கின்றதுனால தான் நம்ம கேள்வி கேட்குறோம். சரி, ஓகே. நீங்கள் கேட்குறது எல்லாமே வந்து ஒரு ஆடி கார் வந்ததுன்றாங்க. இந்த ஆடி கார் வந்து எப்படி அங்கே வந்தது? அந்த ஆடி காருக்குள்ளே தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த ஆடி காருக்குள்ளே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அது யாருடைய கார்? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா காவல்துறை தான் இருக்காங்க. அப்போது நம்ம வந்து காவல்துறையை பார்த்து தான் சரமாரி கேள்வியில் கேட்க முடியும். இந்த ஆழ்வோர்களை கேட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இவர்கள் பதுங்குகிறார்கள். உதயநிதி எங்கே அந்த உதவாநிதி? இப்போ வரைக்கும் தலைகாட்டிலே. ஏன்? எங்கே ஸ்டாலின்? இது வரைக்கும் வாயை திறக்கலையே. ஏன்? மன்மோகன் சிங் இறந்துட்டார்ல, ஸோ அதனால் என்னங்க சிரிக்கிறீங்க? அதாவது மன்மோகன் சிங் 92 வயதில் இறந்துட்டார். அதுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம். இதையெல்லாம் ஒரு காரணமாக சொல்லலாமா? நான் கேட்குறேங்க, ஒரு வேலை அதில் பிஸியாக இதுக்காக மற்ற வேலையெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்களா? உதவாநிதியும் ஸ்டாலினும் வேறு வேலையே இல்லையா? அதுதான் வேலையெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்களா?
மற்ற எல்லா பொது நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறீங்க. ஏன் உங்களால் வந்து ஒரு 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 கருத்து கூட சொல்ல முடியல, இதுக்கு ஒரு ட்வீட் கூட போட முடியல? குறைந்தபட்சம் அந்த அந்த பாதிக்கப்பட்டவருக்கு துணை நிற்கும் இந்த அரசாங்கம்னு சொல்லக்கூட உங்களுக்கு வலிக்குதா? ஏன் சொல்ல முடியல? சரி, ஆடி கார் அப்படின்ற ஒரு புது விஷயத்த வேற சொல்லியிருக்கீங்க. நிறைய கேள்விகளை எழுப்புது. இதன் மூலியமா என்ன பதில்களை வந்து காவல்துறையின் விசாரணை மூலியமா பெறப்போறோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. ம்.